மூத்தோன். லோகா படத்தில் இந்த ஒரு பேரை 2-3 சீன்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுவே ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். யார் இந்த மூத்தோன், பூமியில் இவர் என்ன பண்ணுறாரு, எதுக்கு இவருக்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருன்ற மொத்த விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் தான் காட்வின். வெல்கம் டு த காட்வின் ஷோ. லோகா படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸுமே கேரளா ஃபோக்லோர் கதைகளில் வர கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஆனால் மூத்தோன் பற்றி கிளியர் அண்ட் கட்டாக ஒரு எக்ஸ்பிளனேஷனே இருக்காது. அவர் யார், எங்கேருந்து வந்திருக்காருன்றதை பற்றி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. மூத்தோன்னா எல்டர் ஒன்னு அர்த்தம், அதாவது மூத்தவர். இவரை த கார்டியன் ஆஃப் பேலன்ஸ்னு கூட சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா கிறிஸ்டியானிட்டிக்கு எப்படி ஜீசஸோ அதே மாதிரி கேரளா ஃபோக்லோர் கதைகளுக்கு மூத்தோன். இது அந்த படத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமை வச்சு அவங்க டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஃபோக்லோர் கதைகளில் மூத்தோனுக்கு ஒரு ப்ராப்பர் ஆரிஜினேஷன் ஸ்டோரி இல்லாதனால மூத்தோன் அப்படின்ற அந்த பேரை மட்டும்தான் இவங்க ஃபோக்லோர் கதைகள்ல இருந்து எடுத்திருக்காங்க. மற்றபடி இவரோட கேரக்டரைசேஷன் எல்லாத்தையுமே மெசபடோமியன் மித்தாலஜியோட வாட்டர் காட் என்கியோட கதையில இருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் படத்தோட டைரக்டருக்கே தெரியாது. நீ என்னடா ஏதோ கதை எழுதுன மாதிரி சொல்ற அப்படின்னு நீங்க நினைக்கிறது புரியுது. இது எல்லாமே என்னுடைய ஸ்ட்ராங் கெஸஸ் தான். அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு ப்ரூஃபோடவே நான் சொல்ல போறேன். லோகா படத்தோட ஓப்பனிங் சீனில் சந்திரா வந்து ஒரு அபண்டன்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க பிரகாஷுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. பிரகாஷ் ஃபோனில் என்ன சொல்லுவார்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இஸ்டாரோட ஆளுங்க அத்தனை பேருமே அங்கே இருப்பாங்க, நீ உடனே இங்கே வந்துரு அப்படின்னு சொல்லுவார். இவர் மென்ஷன் பண்ணுற இஸ்டார் அப்படின்ற பேர் வந்து யாரை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெசபடோமியன் மித்தாலஜியில் வர த காடஸ் ஆஃப் லவ் அண்ட் வார் இஸ்டாரை தான் குறிக்குது. ஃபோக்லோர் கதைகளில் பார்த்தீங்கன்னா மூத்தோனுக்கும் இஸ்டாருக்கும் சம்மந்தமே இருக்காது. பட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், மூத்தோன் அப்படின்ற பேரை மட்டும்தான் இவங்க கேரளா ஃபோக்லோர் கதைகள்லேருந்து எடுத்திருக்காங்க. மற்றபடி அவரோட கேரக்டரைசேஷன் எல்லாத்தையுமே மெசபடோமியன் வாட்டர் காட் என்கியோட கதையிலிருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்கன்னு. அந்த மித்தாலஜி கதைகளில் பார்த்தீங்கன்னா இஸ்டாருக்கும் என்கிக்கும் சுத்தமாக ஆகாது. ரெண்டு பேரும் பரம விரோதிகள். அதே மாதிரி லோகா படத்துலையுமே மூத்தோன் அண்ட் இஸ்டார் ரெண்டு பேருமே விரோதிகள் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இதை வச்சு தான் நான் மூத்தோனை என்கி கேரக்டர் கூட கம்பேர் பண்ணி சொன்னேன். மூத்தோன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அன் இம்மார்டல் கேரக்டர். அவருக்கு சாவே கிடையாது. ஸோ இஸ்டாருக்கும் மூத்தோனுக்கும் இருக்கிற பிரச்சனை பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ மூத்தோன் அண்ட் இஸ்டார் இவங்க ரெண்டு பேருமே யாரு, இவங்க ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டுக்கிறாங்கன்ற விஷயத்தை இந்த லோகா படத்திலேயே நம்ம கிட்ட விஷுவலா கன்வே பண்ணிட்டாங்கன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இந்த படத்தோட ஓப்பனிங் கிரெடிட் சீனை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அந்த ஒரு கிரெடிட் சீன்ல தான் இவங்க ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டுக்கிறாங்கன்ற காரணத்தை நம்ம கிட்ட விஷுவலாவே சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் இமேஜோட தான் அந்த ஓப்பனிங் கிரெடிட்ஸ் ஆரம்பிக்குது. இந்த இமேஜில் அங்கே நீல் டவுன் பண்ணி நிற்கிறார்ல, அது வேற யாரும் கிடையாது, அவர் தான் நம்ம மூத்தோன். அண்ட் மூத்தோனுக்கு முன்னாடி நிற்கிறது இஸ்டார் இருந்தால் நிறைய பேர் நினைப்பீங்க, ஆனால் அதுதான் கிடையாது. மூத்தோனுக்கு பின்னாடி ஒரு சின்ன குழந்தை உருவம் தெரியுதுல்ல, அந்த குழந்தை தான் இஸ்டார். இங்கே மூத்தோன் முன்னாடி நிற்கிறது இஸ்டாரோட அம்மா, த காடஸ் ஆஃப் மூன் அண்ட் மதர்ஹுட் நீங்கள். நீங்கள் வந்து ஸ்பேஸில் இருக்கிற பல பிளானட்ஸை இன்வைட் பண்ணி கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ பூமியை இன்வேஷன் பண்ணுறதுக்குமே அவங்க ரெடியாக இருக்காங்க. அதனால பூமிக்கு போய் அங்கே இன்வேஷனுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வைன்னு மூத்தோனை முன்கூட்டியே பூமிக்கு அனுப்புறாங்க. நீங்கள் ராஜமாதாக்கு எப்படி ஒரு கட்டப்பாவோ அதே மாதிரி தான் நீங்களுக்கு மூத்தோன் இருந்திருக்காரு. நீங்கள் சொன்ன கமாண்டை கேட்டு பூமிக்கு கிளம்புறாரு மூத்தோன். இது என்ன பிளானட்னு என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. பட் என் கெஸ் படி இது வீனஸ் பிளானட்டாக இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, மித்தாலஜி கதைகளில் வீனஸ் பிளானட்டுக்கும் இஸ்டாருக்கும் ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்குது. அண்ட் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சூரியன் ரொம்ப பெருசாகவும் தெரியுது, சூரியனுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளானட்டும் தெரியுது. ஸோ இது வீனஸ் பிளானட்டாக இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. மூத்தோன் பூமிக்கு வந்த அப்புறம் அங்கே வாழ்கிற மனுஷங்களெல்லாம் பார்க்குறாரு. மனுஷங்கள்லாம் ஹோமோசேப்பியன்ஸாக இருந்த டைமில் தான் மூத்தோன் பூமிக்கு வந்திருக்கிறது. இந்த ஒரு இமேஜ் பார்க்கும்போது நமக்கு புரியுது. அந்த மக்கள் கூட மூத்தோன் ரொம்ப அன்பாக பழக ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அவங்களுக்கு நெருப்புன்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே மூத்தோன் தான் சொல்லி இந்த இமேஜ்ல காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மூத்தோன் அந்த மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து அவங்கள கைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த மக்களும் மூத்தோனை கடவுளா வணங்க ஆரம்பிக்கிறாங்க. பூமிக்கு போன மூத்தோன் கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலுமே கிடைக்கலன்ற சந்தேகத்துல நேரா அவங்களோட ஆர்மியை கூட்டிட்டு பூமிக்கு வராங்க. நீங்கள் பூமியை கண்ட்ரோல் பண்ண போறன்ற பேர்ல அங்க வாழ்ற மக்கள் எல்லாருமே அடிச்சு சித்திரவதை பண்றாங்க. நீங்கள் தன்னுடைய மக்கள் கஷ்டப்படுறத கவனிச்ச மூத்தோன் ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப கோவப்பட்டு நீங்கள் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு ஃபைட்ல நீங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே அடிச்சு நீங்களையும் டிஃபீட் பண்றாரு மூத்தோன். மேபி இந்த ஃபைட்ல நீங்கள மூத்தோன் சாவடிச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் தான் அந்த மக்கள் எல்லாருமே மூத்தோனை கடவுளாவே வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இஸ்டார் தன்னோட அம்மா சாவுக்காக மூத்தோனை பழி வாங்கறதுக்கு பூமிக்கு வராங்க. ஆனா மூத்தோன் இஸ்டாரையும் டிஃபீட் பண்றாரு. டிஃபீட் பண்ணது மட்டும் இல்லாம தன்னோட சூப்பர் பவர்ஸ் யூஸ் பண்ணி இஸ்டாரை ஒரு கேப்சூல்குள்ள லாக் பண்ணி வைக்கிறாரு. அந்த கேப்சூல்குள்ள இருக்கிற வரைக்கும் இஸ்டாரால தன்னுடைய பவர்ஸை யூஸ் பண்ணவே முடியாது. அவளை லாக் பண்ணது மட்டும் இல்லாம மூத்தோன் அந்த கேப்சூலை கடலுக்கு அடியில் அனுப்பி மறைச்சு வைக்கிறாரு. வருஷங்கள் ஆக ஆக மூத்தோன் அந்த கேப்சூல் மேல போட்ட மேஜிக் வீக் ஆக ஆரம்பிக்குது. உள்ள இருக்கிற இஸ்டாரோட பவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு திரும்ப கிடைக்க ஆரம்பிக்குது. பல வருஷத்துக்கு அப்புறம் மூத்தோன் அந்த கேப்சூல் மேல போட்ட மேஜிக் கம்ப்ளீட்டா வீக் ஆகி அங்க இருந்த சில மக்கள் உதவியோட இஸ்டர் வெளியே வந்துட்டா. வெளியே வந்த இஸ்டர் தன்னுடைய அம்மா சாவுக்காக மூத்தோனை கண்டிப்பா பழி வாங்குவன்ற வெறியில இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த பூமியை கண்ட்ரோல் எடுக்கணும் தான் எங்க அம்மா ஆசைப்பட்டாங்க. அந்த ஆசையை நான் இந்த பூமியை கண்ட்ரோல் எடுத்து நிறைவேற்றுவேன்னு சொல்லி தனக்கு கீழே ஒரு பெரிய ஆர்மியை ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறா இஸ்டர். இந்த விஷயத்தினால தான் மூத்தோனும் இஸ்டாரும் இந்த லோகா யூனிவர்ஸ்ல சண்டை போட்டுக்க போறாங்க. டொவினோ தாமஸ் இந்த படத்துல
சாத்தன்ற கேரக்டர் பண்ணிருப்பாரு. அண்ட் எனக்கு 389 சிப்ளிங்ஸ் இருக்காங்கன்ற விஷயத்தையும் சாத்தன் போஸ்ட் கிரெடிட் சீன்ல கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணி இந்த ஒரு ஃப்ரேமை பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற எல்லா பசங்களுமே ஒரே மாதிரி இருக்காங்க. ஸோ மேபி இது சாத்தன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் லோகா சாப்டர் 2 சாத்தன் மைக்ல பேஸ் பண்ண கதைங்கிறதையும் அதுல வில்லன் வந்து தன்னுடைய 389 சிப்ளிங்ஸ்ல ஒருத்தரான தன்னுடைய அண்ணன் தான் அந்த படத்துல வில்லன்கிறதையும் ஒரு ப்ரோமோ வீடியோல கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அண்ட் படத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல கடமனத்து காத்தனார் நீலி கிட்ட ஒரு சாத்தனை அடக்கணும், அது என்னால மட்டும் தனியா அடக்க முடியாது, எனக்கு உன் உதவியும் தேவைன்னு சொல்லி ஹெல்ப் கேட்டிருப்பாரு. என்னதான் 389 சாத்தன் இருந்தும் கடமனத்து காத்தனார் ஒரு சாத்தனை மட்டும் தான் பிடிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. என் கெஸ் கரெக்ட்னா அந்த 389 சாத்தனையுமே இஸ்தார் கண்ட்ரோல் எடுத்திருக்கணும். அதுல ஒரு சாத்தனை மட்டும் நீலி உதவியோட கடமனத்து காத்தனார் பிடிச்சி மூத்தன் பக்கம் எடுத்துட்டு வந்திருக்கணும். அண்ட் படத்தோட ஓப்பனிங் சீனே பாத்தீங்கன்னா ஒரு போர் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சந்திரா வந்து மைக்ல மீட் பண்ண அதே அபண்டன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள தான் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அண்ட் பிரகாஷுக்கு சந்திரா ஃபோன் பண்ணும்போது அவர் கேட்கிற முதல் வார்த்தை அது கிடைச்சிதா எடுத்துட்டியான்னு கேட்பாரு. ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை எடுக்கிறதுக்காக தான் அந்த சீன்ல பிரகாஷ் சந்திராவை அமைச்சிருக்காரு. இஸ்டரோட ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்துருவாங்கன்னு பிரகாஷ் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஃபீமேல் கேரக்டர் அந்த இடத்துக்குள்ள வருவாங்க. அந்த காஸ்டியூம்ல நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஒரு யானை சிம்பிள் இருக்கும். அண்ட் மூத்தோன் கையில வச்சிருக்க ஸ்டாஃப்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு யானை சிம்பிள் தான் இருக்கும். மூத்தோன் அண்ட் இஸ்டார் இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்றது அந்த யானை சிம்பிள் மட்டும் தான். எதுக்கு ரெண்டு பேரும் யானை சிம்பிள் யூஸ் பண்றாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா படத்தோட ஓப்பனிங் கிரெடிட்ஸ்ல காமிச்ச ஒரு கான்செப்ட் இமேஜ் நீங்க நோட் பண்ணீங்கன்னா மூத்தோன் பூமியை விட்டு ஒரு ஸ்பேஸ்ஷிப்ல கிளம்புற மாதிரி இருக்கும்ல, அந்த இமேஜ்ல கீழே நோட் பண்ணீங்கன்னா நிறைய யானைகள் போறதை நீங்க பார்க்க முடியும். இவங்க வாழ்ந்த அந்த பிளானட்ல யானைகளுக்கு அதிக மரியாதையும் முக்கியத்துவத்தையும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் ரெண்டு பேருமே யானை சிம்பிள் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த ஓப்பனிங் சீன்லயுமே சந்திரா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடும்போது ஒரு ஃப்ரேம்ல மேல இஸ்டார் நிக்கிறதையும் காமிச்சிருப்பாங்க. சந்திராவும் ஒரு செகண்ட் நின்னு இஸ்டாரை பார்த்துட்டு தான் திருப்பி ஓட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஓப்பனிங் சீன் மூத்தோனுக்கும் இஸ்டாருக்கும் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நடக்கிற சீனா தான் இருக்கணும். ஸோ அந்த ஒரு ஓப்பனிங் சீன் இந்த லோகா யூனிவர்ஸ்ல வர கடைசி படத்துல இருந்து வர ஒரு சீனா இருக்கலாம். ஸோ மூத்தோன் பத்தி நான் நோட் பண்ண விஷயங்கள் அத்தனையுமே கவர் பண்ணிட்டேன். அண்ட் இந்த படத்துல இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒடியன், சாத்தன், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. இவங்களோட ஆரிஜின் ஸ்டோரியை இன்னொரு வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.